ஜோசியம் படிக்க ஆரம்பிக்கல தான் நமக்கு ஒரு சில குழப்பம் வரும். ஆகா, என் ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமாகி விட்டார், செவ்வாய் நீசமாகி விட்டார், நான் இனி எப்படி வீடு கட்டுறது, வீடு வாங்க முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் இருக்கும். ஆனால் வீட்டுக்கும் செவ்வாய்க்கும் சம்மந்தம் இல்லை, அதை விட்டுருங்க. செவ்வாய் இப்போ பூமிகாரகன் இல்லையானா அது வேறு பூமி. அதாவது விவசாய நிலம் வாங்குறது, கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறதுங்கிறது, இண்டஸ்ட்ரியல் பில்டிங் பண்ணுறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தில் எடுத்துக்கும். குடியிருக்கிற வீடு அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுனாக்க சீக்கிரம் வீடு வாங்குவாங்க. சுக்கிரன் நல்லா இல்லை, வக்கரமாக இருக்கார் அல்லது நீசமாக இருக்கார், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க கொஞ்சம் காலதாமதமாகும், லேட் ஆகும் வீடு வாங்குறதுக்கு. கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவி பேரில் அல்லது பிள்ளைய பேரில் வீடு வாங்குற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வரும். ஆனால் அதுக்குன்னு சுக்கிரன் வீக் ஆகிட்டாருன்னா உடனே சொந்த வீடே இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் கிடையாது. நிச்சயமாக அவங்களுக்கும் சொந்த வீடு கிடைக்கும். என்ன பெரிய வீடாக இல்லைனாலும் ஒரு வசதி கம்மியான வீடோ அல்லது அளவில் சின்ன வீடோ அமையும். சுக்கிரன் நல்ல பிரமாதமாக உட்காந்துருந்தாருன்னா பிரம்மாண்டமான வீடு அமையும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி செவ்வாய் நீசமாயிட்டார் வக்ரம் ஆயிட்டாருங்கிறதுக்காக நமக்கு வீடு அமையாதுங்கிற நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ளே போகாதீங்க. நிச்சயமாக அமையும்.